بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم إذا لقيت الحاج فسلم عليه وصافحه ومره أن يستغفر لك قبل أن يدخل بيته فإنه مغفور له صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் மேலான சாந்தியும் அவனது கருணையும் நம் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழவிருக்கக்கூடிய எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். புனிதமிகு இந்த மஜ்லிஸை தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய என் ஆசிரியர் தந்தை கல்லூனுடைய முதல்வர் ஹசரத் குலா அவர்களே, மேலும் முன்னிலை வகித்து இந்த விழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது மன்போசல் அரபிக் கல்லூனுடைய சங்கைமிகு தலைவர் செயலாளர் உட்பட நிர்வாக பெருமக்களே, என்னை உருவாக்கிய என் ஆசிரிய தந்தைகளே, ஜாமியா பள்ளிவாசலனுடைய தலைவர் உட்பட நிர்வாக பெருமக்களே, இவ்வருடம் ஹஜ்ஜை முடித்து வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்களே, ஜமாத்தார்களே, ஆலிம்களே, மாணவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் வாய்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே புனிதம் வாய்ந்த ஒரு மஜ்லிஸ் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய 5வது கடமையான ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிவிட்டு நம்முடைய தாயகம் திரும்பி இருக்கக்கூடிய ஹாஜிமார்களை வரவேற்கக்கூடிய இந்த விழா, பொதுவாக இஸ்லாத்தில் வேறு எந்த அமலுக்கும் அந்த அமலை நிறைவேற்றியவர்களுக்கு இது போன்ற வரவேற்பு விழாக்கள் வைப்பது இஸ்லாத்தினுடைய வழமையில் கிடையாது. ஆனால் ஹஜ்ஜுடைய அமலை ஒருவர் முடித்து வருகின்ற பொழுது அவரை வரவேற்பது என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு. ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஸ்ஜிதுல் ஹைஃப் என்கின்ற பள்ளிவாசலிலே மினாவிலே நான் அமர்ந்திருந்தேன். அந்த நேரத்திலே 2 சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வருகிறார்கள். ஒரு சஹாபி அன்சாரி குலத்தைச் சேர்ந்த ஒரு சஹாபி, இன்னொரு சஹாபி சகீஃப் என்கின்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு சஹாபி. 2 சஹாபா பெருமக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வருகிறார்கள். இவர்களை பார்த்தவுடன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, நீங்கள் எதற்காக வேண்டி இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்கிறீர்களா அல்லது நான் சொல்லட்டுமா என்று கேட்டார். இதை கேட்டவுடன் அந்த 2 சஹாபா பெருமக்களுக்கும் ஆச்சரியம். அதிலே சகீஃப் கோத்திரை தேர்ந்த சஹாபி அன்சாரி சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த அன்சாரி தோழர் சொன்னார், நாயகமே, நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்று நீங்களே சொல்லுங்களேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஏன் என்னிடத்திலே வந்திருக்கிறீர்கள் தெரியுமா? என்னிடத்திலே சில கேள்விகளை கேட்பதற்கு வந்திருக்கிறீர்கள். என்ன கேள்விகள்? நாங்கள் எங்களுடைய வீட்டில் இருந்து இந்த ஹஜ்ஜிற்காக வேண்டி தவாப் செய்வதற்கு பயணம் செய்து வந்திருக்கிறோமே, இதிலே எங்களுக்கு என்ன நன்மை?
தவாஃப் முடித்ததற்கு பின்னால் மகாமே இப்ராஹிமில் 2 ரக்காத் தொழுகிறோமே, அதற்கு என்ன நன்மை? அந்த தொழுகையை முடித்ததற்கு பின்னால் சഈ செய்கிறோமே, அதற்கு என்ன நன்மை? அரஃபா மைதானத்திலே தங்குகிறோமே, அதற்கு என்ன நன்மை? அரஃபா மைதானத்திற்கு பின்னால் ஜம்ரத்திலே கல் எறிகிறோமே, அதற்கு என்ன நன்மை? எங்களுடைய ஹதிகளை குர்பானி தருகிறோமே, அதற்கு என்ன நன்மை? எங்களுடைய ரோமங்களை நாங்கள் சரித்து விட்டு கடைசியிலே தவாஃபு சியாரா செய்கிறோமே, அதற்கு என்ன நன்மை என்று கேட்கத்தானே என்னிடத்திலே வந்தீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அந்த 2 சஹாபா பெருமக்களும் சொன்னார்கள், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நாயகமே நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். நிச்சயமாக இந்த கேள்விகளை கேட்பதற்குத்தான் நாங்கள் வந்தோம் என்று சொன்னார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து கிளம்பி தவாஃப் செய்வதற்காக நீங்கள் மக்காவுக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய வாகனம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான், ஒரு நன்மையை எழுதுகிறான். நீங்கள் தவாஃபை முடித்துவிட்டு 2 ரக்காத் தொழுகின்ற பொழுது சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் அடிமையாக பிடிக்கப்பட்டிருந்தால் அவரை உரிமை விட்டால் என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். அந்த 2 ரக்காத்துகளுக்கு பின்னால் நீங்கள் சഈ செய்தால் 70 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அரஃபா மைதானத்திலே நீங்கள் தங்குகின்ற பொழுது வல்ல ரஹ்மான் முதலாவது வானத்திற்கு இறங்கி தன் மலக்குகளிடத்திலே சொல்கின்றான், என் மலக்குகளே பாருங்கள், என் அடியார்கள் என்னுடைய அருளுக்காக வேண்டி தலைவிரி கோலமாக பரட்டையாக இங்கே வந்திருக்கிறார்கள், இவர்களை மன்னிப்பதை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு மட்டும் மன்னிப்பு அல்ல, நீங்கள் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களோ அவர்களுக்கும் நான் மன்னிப்பு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ். யா அல்லாஹ், ஹாஜிகளை நீ மன்னிப்பாயாக, ஹாஜிகள் யாருக்கெல்லாம் மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களையும் நீ மன்னிப்பாயாக என்று சொல்லிவிட்டு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ஜம்ரத்திலே கல் எறிகின்ற பொழுது ஒவ்வொரு கல்லிற்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பெரிய பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொன்னார். பொதுவாக இஸ்லாத்திலே அமல்கள் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுவதெல்லாம் சிறிய பாவங்கள் தான். ஆனால் இந்த ஜம்ரத்திலே கல் எறிகின்ற பொழுது ஒவ்வொரு கல்லிற்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பெரிய பாவங்களை மன்னிக்கிறான். நீங்கள் தரக்கூடிய அந்த குர்பானிகளை ஹதிகளை அல்லாஹ் சேமித்து வைத்து அதனுடைய நன்மையை நாளை மறுமையிலே உங்களுக்கு வழங்குவான். நீங்கள் தரக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிக்கு ஒவ்வொரு ரோமத்திற்கு பகரமாக ஒவ்வொரு நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்று சொல்லிவிட்டு கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை எல்லாம் முடித்துவிட்டு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு கடைசியிலே தவாஃபு ஜியாரா செய்கின்ற பொழுது மலக்குகள் அந்த ஹாஜிகளுடைய முதுகை தடவி கொடுக்கிறார்கள். 2 தோல் முஞ்சங்களுக்கு மத்தியிலே தடவி கொடுத்து சொல்வார்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிவித்தான், இஃப்அலு மா ஷி'தும், நீங்கள் நாடியதை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மலக்குகள் சொல்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி வலம் யஃப்ஸுக் வலம் யர்ஃபுஸ் ரஜஅ கயௌமின் வலதத்ஹு உம்முஹு. இன்னொரு ஹதீஸிலே ரஜஅ கமா வலதத்ஹு உம்முஹு என்று வருகிறது. அப்படி என்றால் ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கிற நாளில் அந்த பிள்ளை எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறதோ அதை போன்று ஹஜ்ஜில் இருந்து ஒரு உண்மையான ஹாஜி திரும்பி வருகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே நாம் கவனிக்க ஒரு விஷயம் என்னவென்றால், இங்கே ஹாஜிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது நோக்கம் அல்ல. அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவது நோக்கமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கயௌமின் வலதத்ஹு உம்முஹு என்று சொல்லியிருக்க வேண்டிய தேவையில்லை. காரணம், இஸ்லாத்திலே அவர் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அது போன்ற எந்த வார்த்தையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் கயௌமின் வலதத்ஹு உம்முஹு என்று சொன்ன காரணம், பாவம் என்றால் என்னவே என்று அறியாமல் பரிசுத்தமாக அந்த ஹாஜிகள் திரும்புவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்தான் இந்த ஹாஜிகள் செய்யக்கூடிய துஆவை, இவர்கள் கேட்கக்கூடிய இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இந்த ஹாஜிகளிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவர்களிடத்தில் அவருடைய துஆவை வாங்குவதற்கு நாம் தயாராக வேண்டும்.
அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், அவர்களுடைய அனுபவங்களை நாம் கேட்க வேண்டும். ஹஜ்ஜிலே நடந்த அற்புதமான அல்லாஹ்வினுடைய வல்லமையை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பல அனுபவங்களை அந்த ஹாஜிமார்கள் ஹஜ்ஜிலே சந்தித்திருப்பார்கள். அந்த அனுபவங்களை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜிற்காக வேண்டிய அழைப்பு தரும்படி சொல்கின்றான். அழைப்பு தரும்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், எதற்காக? லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்கள் தங்களுடைய பயன்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த வசனத்திலே இதற்கு வியாக்கியானம் தரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், யார் பயன் அடைய வேண்டும்? ஹாஜிமார்களும் பயன் அடைய வேண்டும், மற்ற எல்லா மக்களும் ஹாஜிகள் மூலமாக பயன் அடைய வேண்டும். மற்ற மக்கள் பயனடைவது என்றால் எப்படி? அவர்களிடத்திலே துஆவை பெற வேண்டும், அவர்களுடைய அனுபவங்களை நாம் வாங்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹாஜிமார்களை கண்ணியம் செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பொதுவாக இந்த உலகத்திலே ஒரு பொருள் அது எதோடு சேர்ந்து இருக்கிறதோ கடைசியில அந்த பொருளாகவே அது மாறிவிடும். உதாரணமாக நெருப்பிலே ஒரு இரும்பை நாம் போட்டு சுட்டெரிக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அது நெருப்பு அந்த இரும்பை சுடுகிறதோ அந்த அளவுக்கு அந்த இரும்பும் நெருப்பாக மாறிவிடும். அதே போன்றுதான் ஒரு 40 நாட்கள் இந்த ஹாஜிமார்கள் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களோடு தொடர்பிலே இருந்து இவர்களும் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களாக நம்முடைய ஊர்களுக்கு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்வதை போல வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், இந்த அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது நம்முடைய உள்ளங்களிலே இறையச்சம் இருப்பதற்குண்டான அடையாளம். எனவே இந்த ஹாஜிமார்களை நாம் கண்ணியப்படுத்துவோம். இந்த ஹாஜிமார்களுடைய துஆவை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். வல்ல ரஹ்மான் இவர்களுடைய ஹஜ்ஜை இந்த வருடம் அல்லது இதுவரை ஹஜ் செய்த எல்லா ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜே மப்ரூராக மக்பூலாக ஆக்கி அருள் புரிவானாக. இதுவரை காபாவை சந்திக்காத எல்லோருக்கும் அந்த காபாவை சந்திக்கக்கூடிய ஹஜ்ஜையும் உம்ராவையும் குடும்பத்தோடும் உற்றார் உறவினர்களோடும் உஸ்தாதுமார்களோடும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.